இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 135 அதிகாரம் 6வது வசனம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள ஆழங்களையும் தமக்கு சித்தமானதை எல்லாம் அவர் தான் செய்கிறார். ஏன்னா நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் இல்லையா, கர்த்தர் தான் சகலத்தையும் படைத்தவர்னு. அவர் வார்த்தையினாலே தான் சகலமும் உண்டானது. அவர் நாசியின் சுவாசத்தினாலே சர்வ சேனைகளும் உண்டானதுன்னு பார்க்குறோம். எல்லாமே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அந்தபடியே நடந்தேறியிருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அதனால இன்னைக்கு அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் அதன் ஆழங்களையும் தமக்கு சித்தமானது எல்லாம் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் பூமியின் கடையாந்திரங்களை மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறேன்னு சொல்கிறாரு சங்கீதம் 135:7. அப்போ அவர் சகலத்தையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார் இல்லையா. மின்னல்களை உண்டாக்கி இருக்காரு, காற்றுக்கென்று பண்டக சாலையை வைத்திருக்கிறாரு. அதெல்லாம் அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ அவைகள் எல்லாம் புறப்படும். அதுதான் சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அதெல்லாம் நிற்கும். சங்கீதம் 33:11 சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தோறும் நிற்கும். அவர் எதை செய்யணும், யாருக்கு செய்யணும் தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அவர் சித்தத்தின்படி அவர் சகலத்தையும் செய்கிறார்னு பார்க்குறோம். சங்கீதம் 115:3 பாருங்கள், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவை யாவையும் செய்கிறார்னே வசனம் சொல்லுது. ஏன்னா அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம் இல்லையா. அவர் மனுஷனுடைய நினைவுகளையும் யோசனைகளையும் அவர் வகையிருக்கிறார் இல்லையா. அவர் மனுஷனுடைய வாயிலே வார்த்தை பிறப்பதற்கு முன்பாகவே அது என்னவென்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தமக்கு சித்தமானது இந்த பூமியில் செய்து கொண்டே தான் இருக்கிறார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்குற பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் அவர் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். தானியேல் இப்படியாக சொல்கிறார். பூமியின் குடிகளையும் அதே போல் அவருக்கு முன்னாடி அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை என எண்ணப்படுறாங்களாம். அதே போல் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையை தனது சுவாசத்தினாலே உண்டாக்கி வச்சிருக்கார் இல்லையா. அவைகளையும் பூமியின் குடிகளையும் கர்த்தர் தான் நடத்துகிறார். ஒரு நாளும் நம்மை நடத்துகிறவர் நம் தேவன் என்பதை நாம் உணரணும். அவருடைய ஆவிதான் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறது. அவர் கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறேன்னு இது சொல்கிறவோ கேட்கவோ நம்ம ஒருவருக்குமே அதிகாரம் இல்லை. மத்தேயு 28:18 பார்க்குறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னே கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் சகலத்தையும் ஒப்புவித்தார் இல்லையா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது இல்லையா. நாம் வைக்கிற எல்லா ஜப விண்ணப்பத்துக்கும் அவருக்குள்ள கிறிஸ்து இயேசுக்குள்ளே அது ஆம் என்றும் ஆமேன் என்றுமே இருக்கிறதுன்னு பார்க்குறோம். எல்லாத்தையும் அப்படியே ஆக கடவுதுன்னு சொல்கிற வல்லமைய தேவன் அவருக்குள்ளே வைத்திருக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்றுன்னு பார்க்குறோம். ஒரு முறை கப்பலில் படகிலே அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்காங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும். அப்போ அவர் அயர்ந்து நித்திரை செய்யும்போது பெருங்காற்றுனால இந்த படகு ஆடிக்கொண்டு இருக்கிறது. அதை பார்க்கும்போது அவங்கெல்லாம் பயந்து போகிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்க. ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு வல்லமையை கொடுத்து வைத்திருக்கிறார் இல்லையா. அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே விசுவாசித்து அதை அடங்கி போகும். ஆனால் அந்த விசுவாசம் இல்லாமல் அவங்க பயம் கொண்டு இயேசுப்பாவை நோக்கி இந்த படகு அமிழ்ந்து போகிறதே நீங்கள் நித்திரை செய்கிறீர்களே சொல்லி அவங்க அவரை எழுப்புறதை பார்க்குறோம். அப்போ அவர் எழுந்து என்ன சொல்கிறார், காற்றையும் கடலையும் அடக்கி போடுறாரு இல்லையா. இறையாதே அமைதலாக இருன்னு அதுக்கு கட்டளை போட்ட உடனே அது அமைதியாக இருக்குது. அப்போ மற்ற மனுஷர்கள்லாம் அதை பார்த்து என்ன பண்ணுறாங்களாம், ஆச்சரியப்படுறாங்க. காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள்னு பார்க்குறோம். அப்போது சகல இயற்கையும் அவரால் தான் உண்டானது இல்லையா.
அப்போது அவர் காற்றையும் கடலையும் அதட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. அது இறையாதே அமைதலாக இருன்னு அதுக்கு ஒரு வார்த்தை கட்டளையிட்ட உடனே அது அமைதியாக இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் கடலுக்கு ஒரு தேவன் எல்லைக்கோட்டை வைத்திருக்கிறார். அது பூமியின் குடிகளை அழித்து போடாதபடிக்கு அதுக்கு ஒரு எல்லைக்கோட்டை வைத்திருக்கிறார். யோபுல நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இம்மட்டும் வா மிஞ்சி வராது என்னே கடலுக்கு எல்லை வைத்திருக்கிறார்னு பார்க்குறோம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்தத்தில் உள்ளவைகளும் ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளும் பூர்வகால கொண்டே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன்னே சொல்கிறார். என் ஆலோசனை உங்களுக்கு நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் நான் செய்வேன்னே சொல்கிறார். அப்போ கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினாலே வாய்க்கும், அவர் சொல்ல அவைகள் எல்லாம் நடந்தேறும். அதே போல் அவர் ஆதி காலம் முதற்கொண்டு செய்யப்படாதவைகளை கூட தேவன் நமக்கு அறிவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நீங்கள் வாஞ்சியா இருங்க, அவரை நேசிங்க, அவர் வசனத்தில் பிரியமாக இருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளை கற்பனைகளின்படி நடக்கும்போது கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அவர் உங்களுக்கு உரிய காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். அதான் இன்னும் செய்யப்படாதவைகளும் பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கப்படாதவைகளை கூட உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன்னு சொல்கிறாருன்னா அதெல்லாம் நமக்கு அறிவிப்பார். அந்த பாக்கியம் நமக்கு வேணும்னா தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர் வானத்தில் தமது மேல் அறைகளை கட்டி பூமியில் தமது கீழ் அறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த கடல்லாம் எப்படி உண்டானதுன்றதுக்கான ஆதார வசனங்கள் தான் இது. அப்போ கர்த்தர் அது என்ன பண்ணுறார், தண்ணீர்களை சமுத்திரத்து தண்ணீர்களை எல்லாம் வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தில் ஊற்றி வைத்திருக்கிறார்னு பார்க்குறோம். அப்போது தேவன் தான் சகலத்தையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக சர்வத்துக்கும் எஜமானர். கர்த்தரே ராஜரிகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனிதனுடைய நினைவுகள் இன்னதென்றும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறார். விடியற் காலத்தில் அந்தகாரமும் ஆக்குறாராம், பூமியினுடைய உயர் ஸ்தானங்கள் மேலே உலாவுகிறவருமாய் அவர் இருக்கிறார். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். அவர் பர்வதங்களை உருவாக்குகிறார், காற்றையும் அவர் தான் சிருஷ்டித்தார். மனுஷனுடைய நினைவு இன்னதென்று அறிந்திருக்கிறார், மனுஷனை மண் என்று அவர் நினைவு கூறுறார்னு பார்க்குறோம் இல்லையா. அவர் பூமியின் உயர் ஸ்தானங்கள் மேலே உலாவி கொண்டு இருக்கிறார் இன்றைக்கும். ஏன்னா அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். அப்படி வல்லமில்ல தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது இல்லையா. அதனால இன்னைக்கு தனக்கு சித்தமானதை கர்த்தர் செய்வார். உங்களுடைய காரியங்களையும் தேவனுக்கு வெளிப்படுத்துங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்குரிய காரியங்களையும் அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார்னே வசனம் சொல்லுது. வசனத்தையும் வாக்கு தத்தங்களையும் நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு தினமும் அதை நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த காரியங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீர்கள். அதை நீங்கள் விசுவாசிங்கள். ஆமீன்.